தேவன் என்னோடு உணர்த்தின காரியம், ஒரு 3 பேர். ஒருத்தர் தன்னுடைய மகள் மரண விளிம்பில் இருப்பாப்பில் நேராக ஏசப்பா கிட்ட போவாங்க. ஐயா நீங்கள் என் பிள்ளையை சுகமாக்கணும் அப்படிம்பாங்க. அப்போது அவங்க வர்றதுக்குள்ளே தகவல் வந்துடும், இறந்து போச்சு பொண்ணு அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படிம்பாங்க. கையை தட்டியாமே அவனுடைய விசுவாசத்தை அப்படியே பொசுங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியே உயிர்ப்பிக்கிற. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் இருக்கிறேன் அப்படின்ற. இது ஒரு சம்பவம். அடுத்து பார்த்திங்கன்னா மார்த்தாள் மரியாள் சரிங்களா? அங்கே மார்த்தாள் தன்னுடைய சகோதரன் லாசர் உயிர்த்தெழுதலுக்காக, தன்னுடைய சகோதரன் இறந்துட்டான், ஏசப்பாட்ட இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, விசுவாசம் உள்ளவளாயிரு, என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கையை தட்டி ஆமென். அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோதான். ஐயா நீங்கள் எந்தெந்த பிழைச்சிருப்பான், இப்போவும் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வேண்டிக் கொண்டு ஏதோ நடக்கும் அப்படின்றாப்புல. கண்டிப்பாக உயிர் தெழுவான் அப்படின்றதும், ஆமாம் கடைசி நாளில் உயிர் தெழுதுவான் அப்படின்னாப்புல. இல்லை நான் என்ன சொன்னேன், நீ விசுவாசித்த தேவனோட மகிமை காண்பாய். சொல்லுங்கள், அடுத்த வருஷம் நடக்கும். இல்லை இந்த வருஷம் நடக்கும். மார்த்தாள் சொல்லுது கடைசி காலத்தில் நடக்கும், என் சகோதரன் கண்டிப்பாக உயிர் தெழுவான். நான் அதை சொல்லலாமா, இப்போ உயிர் தெழுவான்னார் கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால. அடுத்த வருஷம் நடக்கும் பிரதர். இல்லை இந்த வருஷம் நடக்கும். ஆமேன். உங்கள் விசுவாசம் பெருகுவதாக, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவார். அடுத்து ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக ரொம்ப வியாதிப்பட்டு பூமி செவிடுமுள்ள ஆவியனை போட்டு ஆட்டி படைக்குது, சந்திரரோகியாக அப்படி இருக்கிறான். அப்போ அந்த அப்பாவால் விசுவாசிக்க முடியல, அதனால் சீசர்களாலேயும் சுகம் பார்க்க முடியல. இப்போ நீ விசுவாசித்தா உன் பையன் சுகமாவான்னு ஏசப்பா சொல்கிறார். அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்றார். அடுத்த நிமிஷமே விசுவாசத்தினால நிரப்பப்படுறார், அந்த பையன் சுகமாகறான். ஆமென். இந்த 3 சாட்சியின்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர், உங்கள் வாழ்க்கையில் செத்த பணத்தையே உயிரோடு எழுப்பின 4 நாள் ஆனதையே நீ விசுவாசிச்சேன்னா இப்போ நடக்கும் அப்படின்றார் கையை தட்டி. அதனால தான் சொல்கிறேன், அப்பா மட்டும் விட்டுறாதீங்க, நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் கெப்பாசிட்டி, உங்களுடைய என்ன கெப்பாசிட்டி, உங்களுடைய பொருளாதார கெப்பாசிட்டி, உங்களுடைய ஆட்கள் அந்த கெப்பாசிட்டியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் விசுவாச கெப்பாசிட்டியை மட்டும் பாருங்கள். அந்த விசுவாசத்தை அப்பா பெருக பண்ணுவார். ஆமாம். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்கிறார். என்னை கொண்டும் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையிலும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தை ஜெயிச்சு தான் அடுத்த வருஷத்துக்குள்ளே போகணும். இந்த வருஷம் தோற்று போகிறதெல்லாம்